மாவட்டம் போகலூர் அருகே மாசாணியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அரியக்குடி புத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாசாணியம்மன் ஆலயத்திற்கு வைகை ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓசூர் அருகே உரிகம் தர்காவில் 30வது கந்தூரி விழாவில் சந்தனக்கூடு ஊர்வலம் விமர்சையாக நடந்தது. கிராம வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலத்தில் வழியெங்கும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு சந்தனக்கூடு மீது பூக்களை வீசி பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து தர்காவை வந்தடைந்த நிலையில் கூட்டு பாத்திகா ஓதப்பட்டது. பின்னர் நூருதீன் ஷா ஜீவா சமாதிக்கு சந்தனம் பூசப்பட்டு மலர் அலங்காரம் நடைபெற்றது. வாணியம்பாடியில் வங்கி ஏடிஎம் மையங்களில் பொதுமக்களை ஏமாற்றி பணம் திருடி வந்த இருவர் பிடிபட்டனர். பணம் எடுக்க வரும் வயதான நபர்களுக்கு உதவுவது போல் நடித்து அவர்களின் ஏடிஎம் கார்டுகளுக்கு பதிலாக அதே மாதிரியான போலி ஏடிஎம் கார்டுகளை கொடுத்துவிடும் இவர்கள் பின்னர் அசல் ஏடிஎம் கார்டுகளை வைத்து பணத்தை திருடி உள்ளனர். காவல்துறை விசாரணையில் ராஜ்குமார், இர்ஃபான் ஆகிய இருவர் மோசடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கைதாகி உள்ளனர். திருச்சி முசிறி அருகே திரு ஈங்கோய்மலை கிராமத்தில் மரகதாசலேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாக வேள்வி, வேத பாராயணம் நடைபெற்றது. கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டதை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 19ஆம் தேதி செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுகாதாரம் உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். வரும் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார்.